பாவம் ப்ரோ. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேங்குது ப்ரோ. அடிக்கோ பயப்படாதீங்கோ. நம்ம அண்ணாங்கிறாரு, விஜய் அண்ணாங்கிறாரு. என்னால முடியல ப்ரோ. அவள் தான் ப்ரோ லாஸ்ட் படம் ப்ரோ. இதுக்கப்புறம் யார் பத்தி ப்ரோ வர முடியும்? சிஎம்ஏ நெக்ஸ்ட் பிஎம்ஏ நெக்ஸ்ட் ஜனாதிபதி எல்லாமே நாங்க தான். இதுக்கப்புறம் எந்த பண்ணுமே பயப்படக்கூடாது, எந்த பயப்படக்கூடாது, எந்த சின்ன குழந்தை பயப்படக்கூடாது. நம்ம விஜய் அண்ணா சொல்லிக்கிறாரு, எவ்வளவு மேல கை வச்சாலும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால இதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களும் சரி பயப்படாதீங்க. நம்ம அண்ணாங்கிறார் பின்னாடி, நம்ம அண்ணாங்கிறார் பின்னாடி, நம்ம தம்பி இருக்கார் பின்னாடி, நம்ம அண்ணாங்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம அண்ணா ஆட்சி மட்டும்தான். எதுக்கும் பயப்படாத. 6 மாசமா 60 வருஷம் சரி கவுந்துக்காது. வாய்ப்பே இல்லை. யாரை பிடுங்க முடியாது, இதை கூட பிடுங்க முடியாது. நம்ம அண்ணா ஆட்சி மட்டும்தான். இது மாதிரி சொல்றேன். பொண்ணுங்களா, தங்கச்சிகளா, அக்காங்களா, அம்மாங்களா, யாரும் அவங்கள தொட்டாங்கன்னா அவனு அடிங்கோ பயப்படாதீங்கோ. நம்ம அண்ணாங்கிறாரு, விஜய் அண்ணாங்கிறாரு. எதுக்குமே பயப்படாதீங்கோ சரிங்களா? விஜய் அண்ணா தம்பியா ப்ரோ? விஜய் அண்ணா உயிர் ப்ரோ. குத்துறோம் ப்ரோ உயிரை. யாரும் ஆட்ட முடியாது ப்ரோ. விஜய் அண்ணா மட்டும்தான் ப்ரோ. பாரு, இன்னும் போட்ட ஓட்டு கூட மறையல. எதுக்கு தம்மா மறையல? இந்த ஓட்டு மறையக்கூடாது. அதுக்கோசரம் இது பாதுகாத்து வச்சிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான். விஜய் அண்ணா தவிர்த்து வேறு யார் வந்தாலும் சரி தமிழ்நாடு உருப்படாது. சத்தியமாக சொல்ல, தமிழ்நாடு உருப்படாது. இதுக்கப்புறம் 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, எல்லா வருஷமாக விஜய் அண்ணா தான். எல்லா வருஷமாக விஜய் அண்ணா தான். கலெக்ஷன்லேயே நாங்கள் தான், எலெக்ஷன்லேயே நாங்கள் தான், கலெக்ஷன்லேயே நாங்கள் தான், எலெக்ஷன்லேயே நாங்கள் தான் ப்ரோ. இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஜனவரியில் விட்டுருந்தான்னு வச்சுக்கேன், இளைய தளபதி விஜய் மட்டும்தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ அவர் சிஎம் ஆகிட்டு இந்த ஆனரபிள் ஆஃப் விஜய் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் சொல்லி போட்டாங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்களுக்கு தள்ளி போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி இருந்துச்சா ப்ரோ? முடியல ப்ரோ என்னால். அண்ணா பாவம் ப்ரோ. இது அவள் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் படமே வராது ப்ரோ. அவள் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் நான் யார் படம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை சத்தியமாக சொல்கிறேன், 2026 ரெக்கார்டுனா அது எங்கள் விஜய்னா தான். எச் வினோத் அவர்களுக்கு ரொம்ப சூப்பரான படம். அதாவது ஒரு இந்தியாவில் இல்லை, தமிழ்நாடு இல்லை, ஓவரால் வேர்ல்டுலேயே இந்த மாதிரி ஒரு படத்தை அவனை எடுத்துருக்க மாட்டான். அதனால் ரொம்ப நன்றி எச் வினோத் அண்ணா. ஆனால் லாஸ்ட்டில் என்ன அழிவு வச்சிட்டேன் நானும். லாஸ்ட்டில் அழிவு வச்சிட்டேண்ணா. நான் அழுவே மாட்டேண்ணா தெரியுமா? நான் அழுவே மாட்டேண்ணா. ஆனால் என்ன போயிட்டு நீ அழுவ வச்சிட்டேண்ணா. போண்ணா. இதுக்கப்புறம் நான் எப்படின்னா வருவேன்? அவள் தானே. அவள் எப்படி தான் பாவண்ணா அவரு. இதுக்கப்புறம் அவள் தானே. விஜய்ண்ணா ப்ளீஸ் ஒரே ஒரு படம் நடிச்சு கொடுண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்களால் முடியாது எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் சீமை ஆகிட்டீங்க. ப்ளீஸ் ப்ரோ. அதனால ஒரே ஒரு படம் இன்னொரு சான்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த படம் 2026 விஜய் அண்ணா செஞ்ச மாதிரி வேறு யாராலையும் செஞ்சுருக்க முடியாது. இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லுவேன். இது இப்போ இல்லை, எப்போவுமே சரி. இப்போ 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை. இதுக்கப்புறம் வேறு எல்லா வருஷமும் என் விஜய் அண்ணா மட்டும்தான். நான் இல்லை, என் பிள்ளை இல்லை, என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, எல்லாரும் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். விஜய் மட்டும்தான் என் தளபதி, என் தொண்டை, என் அண்ணன், என் அப்பா, என் பிள்ளை, எல்லாரும் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். ரொம்ப நன்றி ப்ரோ. ப்ரோ லியோ 2 லியோ 1 அதெல்லாம் இல்லை. ஜனநாயகன் பேர் மட்டும் இல்லை, ஜனங்களின் நாயகன் ப்ரோ. அவரு ஜனநாயகன் கிடையாது, ஜனங்களின் நாயகன் அவரு. அதனால யார் வந்தாலும் சரி செல்ஃபி எடுக்காது. தளபதி படம் மாதிரி யார் படம் வராது. அது மட்டும் நல்லா உறுதியாக சொல்கிறேன். ஆனால் லாஸ்ட்டில் அழுவ வச்சுட்டாரு ப்ரோ. எப்படி தான் கஷ்டமாயிடுச்சு. நான் அழுததே இல்லை ப்ரோ. நான் அழுதுட்டேன் ப்ரோ. இல்லை தெரியுமா பாவம் ப்ரோ. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேங்குது ப்ரோ. என்னால் முடியல ப்ரோ. அவள் தான் ப்ரோ லாஸ்ட் படம் ப்ரோ. இதுக்கப்புறம் யார் பற்றி ப்ரோ நான் வர முடியும்? யார் பற்றி ப்ரோ நான் போய் பேனர் அடிக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. இன்னொரு டிக்கெட்டும் போட்டு வச்சிருக்கேன். அடுத்த ஷோக்கு 12:30 மணி ஷோ. அதுக்கு நான் போய் பார்ப்பேன். ஆனால் மாதிரி நல்லா அழுவுறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சாரி ப்ரோ. ஜனநாயகன் தான் இனிமே எங்குமே. தளபதி தான் எல்லாத்துலேயும் ப்ரோ. லாஸ்ட்டில் பொதுச்செயலாளர் வந்தார் ப்ரோ. சும்மா பார்க்கவே இல்லை. தலைவர் தலைப்பாக்கட்டை கட்டினு இனிமே செங்கல் எவ்வளோ கையை வச்சுக்கோ துண்டு துண்டு ஆகிடும் அப்படின்ற போல சும்மா கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அம்மா எங்களோட ஆசான் அரசியல் ஆசான ஊரி கையில் இது வச்சுன்னு எவனா இப்படி வந்தீங்கோ செங்கலைகள்லாம் தொட்டிங்கோ இது பண்ணுறேன்றா போல.
படத்தை பயங்கரமாக குத்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை ப்ரோ. எலெக்ஷனே அச்சாச்சு, இப்போ கலெக்ஷனே அடிக்க போகிறோம் இல்லை அச்சாச்சு. இனிமேல் இங்கே நாங்கள் தான் சிஎம்ஏ, நெக்ஸ்ட்டு பிஎம்ஏ, நெக்ஸ்ட்டு ஜனாதிபதி எல்லாமே நாங்கள் தான். ஆமாம், அமெரிக்காவோட எல்லா ஊர் ஜனாதிபதியும் எங்கள் தளபதி தான் இனிமேல் ப்ரோ. எல்லாமே அப்படி தான் ப்ரோ. இங்கே தமிழ்நாட்டில் புதுசானதை போடுவார், அவர் பிரதமர் ஆவார், அப்படியே மாறினே இருப்பார் அவர். தளபதி தான் ப்ரோ, எல்லாமே தளபதி தான் எல்லாம் ப்ரோ. ஒருத்தருக்குனால தான் மக்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லைன்னா 10 வருஷம் 50 வருஷம் ஆனானுங்களே, அவனுக்கு வர வேண்டியதானே. கொள்ளாச்சா எல்லாரும் பயத்தில் இருக்கிறானுங்க. சட்டசபையில் அப்பா உட்கார தேர்ந்துக்கிறாங்க. அவனுங்கள விடுங்க, அவனுங்களாம் கதையே இல்லை. இப்படிதான் எல்லாமே இப்படிதான் இனிமேல். அவ்வளோதான் ப்ரோ. தளபதி தான் சிஎம், தளபதி தான் பிஎம் ப்ரோ. அவ சொல்கிறானுங்க அவனுங்க தம்பி இவனுங்க தம்பின்னு. நாங்கள் கெத்தாக சொல்கிறோம். ஆதவாச்சு நாங்கள் அண்ணனோட குதிரை படைங்க, நாங்கள் எங்கள் பொதுச்செயலாளரோட சிப்பாய்கள். நாங்கள் டேய் கெத்தாக சொல்கிறோம், தளபதியோட தம்பிங்கடா நாங்கள். அவ்வளோதான் ப்ரோ. அவனுங்களுக்கு தான் தைரியமாக தான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேச சொல்லுவேன். பின்னாடி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பானுங்க. அவ்வளோதான். அது வட்டம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஐயோ நான் சொல்லட்டுமா, எவன் படம் வந்தாலும் தளபதி தான். இனிமேல் தளபதி போயிட்டு ஒரு செயல் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த இடத்த நிற்பா. இப்போ தலை வந்துக்கிறாரு, தலை வருவார் நெக்ஸ்ட்டு அந்த இடத்த நிற்பா. அவ்வளோதான் ப்ரோ.